வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பெசரட்டும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி சட்னியும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சைப்பயிரை போட்டுக்கோங்க. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டு ராத்திரியே ஊற வச்சுருங்க. மறுநாள் இதை கிரைண்டரில் அரைக்கணும். இதை கிரைண்டரில் தான் அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். முதல்ல பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, நாம் ஏற்கனவே ஊற வச்சுருந்த பச்சைப்பயிறு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கணும். இதில் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் சீரகமும் கொஞ்சோண்டு பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம் இதை நறுக்கி போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. இதைத்தான் நம்ம தோசை மேலே போட போகிறோம். இப்போ தோசைக்கல்ல வச்சு மாவை ஊற்றுங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அது மேலே தூவி மூடி போட்டு வேக வச்சு எடுக்கணும். ஒரு பக்கம்தான் இதை வேக வைக்கணும், திருப்பி போடக்கூடாது. இப்போ பெசரட்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சியும் பச்சை மிளகாவையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அதை நல்லா வதக்கணுன்னா அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அது கூட தேங்காய் துருவல், வெல்லம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து அதில் அந்த புளி தண்ணியை ஊற்றுங்க. புளித்தண்ணி கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை அதில் போடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம அடுத்தது தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, தேங்காய், சர்க்கரை, அந்த தேங்காவோட தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் இப்போது நாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டுறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய தேங்காய் சட்னி ரெடி. இந்த தேங்காய் சட்னியவே நம்ம இட்லிக்கும் தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். சப்பாத்தி